அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார்த்தீங்களா, மிளகு அழகாக பிஞ்சு விட்ருக்கு ஃபுல்லாக. இதுதான் மிளகு பிஞ்சு பூவு. இது அப்படியே சின்ன சின்னதாக முளை கொட்டிடும். இந்த கோடிங்களை பார்த்தோம்னா நம்ம சேவை இங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா, அது ஒரு குஞ்சு அப்படி தானா அவ்வளோவுது. இந்த பெரிய கோடிங்கெலாம் எங்கே இருக்கோ அப்படியே அதுங்க கூடயே அப்படி அவ்வளோவுது. சரி, ஆண்டேன் அதுக்கு ஆயுசு கெட்டியாக வச்சுருந்தானா வரட்டும் அப்படின்ட்டு கம்முன்ட்டு இருந்துட்டேன். அந்த ஒரு குஞ்சு காணான்னு தென்னோம் பார்த்தீங்களா, அது நம்ம வீட்டில் வந்த 3 புது பூனைகள் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் தான் இந்த நேற்று கொஞ்சம் இல்லை இதையும் சேர்த்து தூக்கியிருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸில் காப்பாற்றணும். ரொம்ப இது யதார்த்தமாக பார்த்ததில் மாட்டுச்சு. அப்புறம் பிடிச்சி துரத்தி விட்டோம். முதல்ல அந்த பூனைகளை டைவர்ஸ் பண்ணிடணும். ஒஸ்ட் ஃபெல்லோஸ் அந்த மாதிரி பூனைங்க நம்ம வச்சுருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். அதனால் யார்கிட்டேருந்து வாங்கினோமோ அவங்கள்ட்டே கொடுத்துடலான் இருக்கு. எல்லாம் இங்கே நேரத்தில் உள்ளார போகிறீங்க? இது 7 தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 குஞ்சு ஆர்டர் போட்டிருக்கு. ஒரு 45 days சிக்ஸ் ஆர்டர் போட்டிருக்கு. அந்த அம்மா வெளியே வரல, உள்ளாரியே தான் இருக்குது. தீங்கி போச்சு. இங்கே தான் அவ்வளோ வைக்கிட்டு இருந்துச்சு. இங்கே இருக்கா இந்த கம்முன்ட்டு இதுக்குள்ளாரியே அவ்வளோ வச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது என்னமோ ஆகஸ்ட் மாதம் தான் வருமா, அதனால் அப்படி விட்டாச்சு. சரி, நம்ம அப்படியே போய் கீழே வச்ச மரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வேம்பாடு தான் பரவாயில்லப்பா, ஜாலியாக இருக்கான். அப்படியே வந்தோம்னா இந்த தவணையில் தான் வச்சுருக்கோம். இந்த தவணையில் கொஞ்சம் செடி, இந்த தவணையில் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கு. அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துடலாம். அது அல்லாஹ் ஏகப்பட்ட களைச்செடி முளைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நீ அடுத்தது க்ளீன் பண்ணணும். அப்படி இங்கே என்னது, பெலா இங்கே இருக்குது. இலையெல்லாம் கொஞ்சம் பழுத்துருச்சு, ஆனால் மேலே எதுவும் வந்த பாட்டக்கானா அப்படியே இருக்குது. இது லவங்க செடி. ஸோ இதுதான் லவங்கம். இங்கே ஒன்று வச்சுருக்கோம். ஒரு 10 கன்று பக்கம் லவங்கம் வச்சுருக்கோம். லவங்கம் இது பார்த்திங்களா, இந்த சவுக்கு போன தடவை வெட்டினது, மீறி போனால் வெட்டி ஒரு 5-6 மாதம் இருக்குது. இந்த இவ்வளோ தூரம் விட்டுட்டு வெட்டினால சைடில் பார்த்திங்கன்னா, சைடில் இருந்து அழகாக இவ்வளோ தூரம் முளைச்சி வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு இதை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா இது அப்படியே ஒரு மரமாக ஏறிக்கும். இது ஸ்பீடாக ஏறும். நம்ம நாற்று வாங்கி வச்சோம் பார்த்திங்களா, அது கூட கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக வளரும். இது கடன்னு ஏறிடும். இந்த பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லவங்கம் இருக்குது. பழைய லவங்கம், பழசு ஜம்முன் இருக்குது. பெலாக்கன்று தான் எப்போ மேலே ஏறி எப்போ காய் தருமோன்னு தெரில. அப்படி வந்தோம்னா கமலா இங்கே ஒன்று வச்சுருக்கு. அங்கே வரிசையாக கமலா வச்சுருக்கோம். அதாவது நம்ம தோட்டத்து பார்டர் பேஸ் பண்ணி அப்படியே கமலா வச்சுருக்கு.
பாருங்க அவக்கோட்டா எல்லாம் கீழே விழுந்துருச்சு. இந்த தடவை ஒரு நல்ல மகசூல் இல்லை அவக்கோட்டாவை. ரொம்ப காய் கம்மியாக தான் இருக்குது. அப்பப்போ பெருக்கி சொல்லணும். பாருங்க ஃபுல்லாக கீழே விழுந்து குரங்கு அடித்து எவ்வளோ பழம் கீழே விழுந்துருக்கு அவக்கோட்டா. இதுவே ஒரு பெரிய அமௌண்ட் வர மாட்டேன் தெரியுது. அவ்வளோ பழம் இருக்குது கீழே மட்டுமே. இங்கே ஒரு லவங்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து இது வச்சோம். இதில் என்ன வச்சோம்? இதில் வந்து கமலா ஆரஞ்சு, அதுவும் அப்படியே இருக்குது. லைட்டாக துளுத்து வருது. மாங்கன்று அப்படியே தான் இருக்குது. இது வாழை அப்படியே இருக்குது. அங்கே ஒரு வாழை இருக்குது, அதுலேயும் கமலா தான் வச்சுருக்கோம் பக்கத்தில். அவக்கோட்டை யாரையாச்சும் விட்டு பெருக்கி சொல்லணும். மரம் எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு பாருங்கள். சவுக்குக்கு ஈக்குவலாக போயிருக்கு மரம். கட் பண்ணி விடணும், கரெக்டாக கவாத்து எடுக்கணும். எடுக்காமல் விட்டாங்க, வேஸ்ட்டாக போகுது. இங்கிட்ட ஒன்று இருக்கு, நல்லா இருக்கு. அப்படி வந்தோம்னா இங்கிட்டு வேறு யார் இருக்கா? இந்த சைடெலாம் வந்து நல்லா மிளகு நான் பிஞ்சு விட்டுருக்கு. இன்னும் மிளகு வந்து ஃபுல்லாக போட்டிருக்கோம். முன்னே வந்து கம்மியாக தான் மிளகு இருந்துச்சு. இந்த தடவை இந்த மலைக்கு வந்து ஒரு சவுக்கு கூட விட வேண்டான்ட்டோம். எல்லாத்துக்கும் வந்து மிளகு போட சொல்லியாச்சு. இப்படி தான் போடுறது மிளகுந்தா. இது இப்படி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இது வந்து கீழேருந்து அரும்பு வந்து அப்படி மரத்தில் ஏறிடும். இந்த பார்த்தீங்களா, இதெல்லாம் வெட்டின மரத்துலேருந்து துணிந்து வர சவுக்கு. இந்த இது வருது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரே ஒரு வாது மட்டும் நம்ம அப்படி மேலே ஏற்றி விட்டோம்னா கடன்னு ஏறிடும். களைச்செடி நிறையா இருக்குது. டோட்டலாக எல்லாம் க்ளீன் பண்ணோம். அதுக்கெல்லாம் எப்படியும் ஒரு 3 மாதம் ஆகும் தொட்டோம்னாவே. நிறையா இருக்கா? நாளைக்கு கீழே போய் சவுக்குலாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். சவுக்கு ஆக்சுவலாக நல்லா இருக்குது. முந்தானத்தை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இது கல்யாண முருங்கை. சும்மா குச்சி நட்டு வச்சாலே அழகாக வந்துடாது. சவுக்குலாம் வந்து நல்லா இருக்குது. முந்தானத்தை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரி மூங்கிலும் நல்லா வந்துருந்துச்சு லைட்டாக. இந்த மாதிரி ரொம்ப நிழலாக இருக்கிறதுல தான் வரல பாருங்க. இது கூட சேர்ந்து வெட்டின மரம் தான் நான் முதல்ல காமிச்சது. இது ரொம்ப நிழலில் இருக்குது, வரல. அதே இப்படி வந்தீங்கன்னா எங்கள் ஆளை காணும். அது கூட ஒரு மறந்து போச்சு. எங்கேயே அது இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தோம். ஒரு சில இது வரலப்பா, எங்கிட்டும் வரல. இந்த அங்கிட்டலாம் இருக்கிறதுலாம் அழகாக வந்துருச்சு. ஒரு சில மரங்கள்லாம் நல்லா வந்துருச்சு சவுக்கு. இந்த சவுக்குலாம் பார்த்திங்கன்னா நீட்டாக வந்துருச்சு. அதே அங்கே பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் அந்த சவுக்கில் மேலே ஏறல. சரி, வரது வரட்டும், பார்ப்போம். இதெல்லாம் அப்படி மக்கி போயிடும். மூடாக்கு தானாக அப்படி மக்கிடும்.
கீவா நெல்லி பாருங்க, எவ்வளோ கீவா நெல்லி இருக்குது. வரிசையாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும் கீவா நெல்லி. காஃபிலாம் காய் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் காஃபியோட பிஞ்சு. இது அப்படியே பெருசாகி இன்னொரு இப்போ என்ன ஜூலையா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லாம் வந்து பழமாயிரும். அக்டோபர்லேருந்து ஹார்வெஸ்டிங் ஆரம்பிச்சிருவாங்க.